ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான கொத்து பரோட்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடையில் போய் ரூ. 50 ரூ. 60 ரூ. 70 கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம சூப்பராக 2 பரோட்டா வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டிலேயே செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் ஒரு வடை சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா சோம்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ சோம்பு கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளியும் நல்லா வணங்கினதுக்கோசரம் கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு போட்டு நல்லா அதை வணக்கினதுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து கறி மசாலா தூள், கொஞ்சமாக வந்துட்டு சில்லி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பவுட்ரு. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் வந்து நான் வந்து 1 1/2 புரோட்டா எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரே ஒரு முட்டை எனக்கு போதும். அந்த ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி அதை வந்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து அப்படியே வந்து கிளறிடுங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, முட்டை எல்லாம் ஒன்றா நல்லா கலந்ததுக்கப்புறமா அது கூட வந்து நான் வந்து பரோட்டாவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப நைஸாக வேணாலும் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு மீடியம் சைஸில் வேணும்னாலும் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து நான் வணக்கிக்கிறேன். கடையில் வந்து சால்னா, குருமா இந்த மாதிரி ஏதாவது ஊற்றுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி எதுவும் இல்லை. அதனால் வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சு அதை வந்து சேர்த்துக்கிறேன். அதிகமாகலாம் சேர்க்க வேணாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சமாக வந்து தேங்காய் சட்னி சேர்த்து நல்லா வந்து கிளறிட்டுக்கோங்க. அவ்வளோதான் சூப்பரான கொத்து பரோட்டா வந்து வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கடையில் அந்த தூள் இந்த தூள் சேர்க்காம வீட்டிலேயே செய்கிறதுனால ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லதாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.